அப்பாடி என்னது இவ்வளோ பெருசாக மேலே தூக்கி எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கக்கூடிய வாட்டர் கேனுங்க. இங்கே வருங்க, குட்டியோண்டு வாட்டர் கேன். நிறைய பேர் குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அதுங்க ரொம்ப ஆசைப்படும் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பூஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீலிங் வாட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 லிட்டர்லையும் 10 லிட்டர்லையும் நிறைய நம்ம வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்டாக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு வரவங்க கேட்பாங்க. அப்புறம் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் வந்து கொஞ்சம் சின்னதாக செடி நான் ரொம்ப கம்மியாக வச்சிருக்கேம்மா, எனக்கு கொஞ்சம் 1 லிட்டர் கெப்பாசிட்டி என்னால் தூக்க முடியிற அளவுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதுக்கு வந்து க்ளோசிங் கிடையாது, இந்த நாப் மட்டும்தான். ஓகேங்களா, இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தண்ணி போர் பண்ணிவிட்டு இது உள்ளே ஊற்றிட்டு இதோட நீங்கள் விட்டுறணும். ஓகேவா, நீங்கள் இப்படி ஊற்றும் போது இதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப சாய்ச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும் இந்த ஹோல்ஸ்லேருந்தும். ஸோ அதனால் இப்படியே தான் நீங்கள் இதில் பாதி மாதிரி ஊற்றிட்டு தான் நீங்கள் இதில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம மனிதர்ம பயோடெக்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் போடுங்க, இல்லை போர்ட்டலில் போடுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் நான் புக்கிங் போட ரெடி. இதை மட்டும் தனியாக போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது முழுசாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேணா சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நேரம் வர்றவங்க அந்த குட்டி பசங்க பார்த்தா இதை விடுறதே இல்லைங்க. நானே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 100 பீஸ் தான் கொண்டு வந்தேன். நிறைய காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் நியூ ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம், பாட் வெரைட்டிலாம். அப்போ வந்து நம்ம இடம் வந்து க்ளீன் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாமே அளவு எடுத்து என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு டிசைட் பண்ணும்போது இது வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ இருக்கிற வரலும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அகைன் இப்போ நான் திருப்பி இதை கேட்டிருக்கேன், எனக்கு இந்த வாட்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இருக்கிற ஸ்டாக்கை தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது. இந்த ரோஸ் செடி வீட்டுக்கு ஆசைக்கு வச்சிருக்கிறவங்க ஒரு 2-3 செடி வச்சிருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அழகாகும். இண்டோர் பிளான்ஸ் வச்சிருக்கிறவங்க தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. வெயிலில் டேரெக்டாக ரொம்ப நேரம் இல்லை மழையில் அப்படியே போட்டு வச்சிடாதீங்க. மற்றபடி இது நீங்கள் எதுவுமே பெருசாக மெயின்டைன் பண்ண தேவையில்ல. சூப்பராக இருக்கும். ஒரு 750 ml தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு செடிங்களுக்கு அப்படியே தெளிச்சு விடலாம். ரொம்ப நிறைய தண்ணி தேவைப்படாது அப்படின்ற செடிங்களுக்கு இதில் நீங்கள் ஊற்றி வச்சு இது பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னா நம்ம மனிதர் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல ப்ராடக்ட்டில் பார்க்கலாம்.